ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் மினி ட்ராமாவோட மூவி வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, கூடவே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க அந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்பிள் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இருக்க ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவங்க பேர் ஜூ. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இப்போ பெட்டில் இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இதை பண்ண முடியாது, நான் வரமாட்டேன், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம், அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொன்னாலும் அவர் விடாமல் நம்ம ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி தள்ளி விடும்போது அவங்க கையிலெல்லாம் காயப்பட்டுருது. ஏன்னா அவங்க செயினை பிடிச்சிட்டு இருப்பாங்களா, அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு நம்ம ஹீரோயினை. இல்லை நீ கூட ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பேர் தான் வந்து பேய். அவர் பேய் ஃபேமிலியோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவர் நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினை மார்னிங் எந்திரிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஆன்ட்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க, அதாவது பேயோட அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, ஆன்ட்டி நான் முடிவு எடுத்துட்டேன், டைம் ஆயிடுச்சு, 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, போட்ட கான்ட்ராக்டுக்கான நேரம் இது, நான் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும், ஏன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், அவர் என்னை லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஆன்ட்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, இன்னும் ஒரு 2-3 நாளில் நானே இங்கேருந்து கிளம்பிடுவேன் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் விஷயம் வந்து இன்னுமே பேய்க்கு தெரியாது. அதே மாதிரி ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்றதும் பேய்க்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கான். நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ்ன்னு சொன்ன வார்த்தை கூட அவன் காதில் எடுத்துருக்கவே மாட்டான் அன்றைக்கி நைட்டு. அப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவன் சாப்பிட்டுட்டு இருப்பானா, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஒரு அஃபேர் வச்சுருக்கான் ஒரு பொண்ணு கூட. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பொண்ணு கூட மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்தால் நீ சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். அவன் அஃபேர் வச்சுருக்கிறதுனால மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்குவோம். நம்ம ஹீரோயின் வராங்க, வரும்போதே கையில் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு தான் வராங்க. ஏன்னா அவங்க இந்த லைஃபே வெறுத்துட்டாங்க. என்ன தான் கான்ட்ராக்ட் படி இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ஹீரோயின் இந்த 5 வருஷமாக அவனை ரொம்பவே லவ் பண்ணியிருப்பாங்க. அவனையும் வந்து நம்மளை லவ் பண்ண வைக்கணும், நம்ம லைஃப்பை வந்து இன்னும் வாழணும் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து நம்ம ஹீரோனை மதிச்சிருக்க மாட்டான். அவங்க போயிட்டு, இந்தா நம்ம வந்து இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம், சைன் பண்ணுன்னு சொல்லும்போது அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு சேட் பண்ணிக்கிட்டு, என்ன சொன்னேன், ஏதோ சைன் பண்ணணுமா, சரி கூட பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். நம்ம ஹீரோனும் இந்த இடத்துல சைன் போடு அப்படின்ற மாதிரி கரெக்டாக காட்டுறாங்க. அவன் வந்து எதில் சைன் போடுறான் அப்படின்றது அவனுக்கே தெரியல, இன்னும் வரைக்குமே தெரியல. அவன் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் தான் அவன் சைன் போடுறான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ சைன் பண்ணி விட்டுட்டு, இந்தா எடுத்துக்கோ சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் தான் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து காணல, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு காதில் கேட்டுச்சா, நீ எதில் இப்போ சைன் பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கிறாங்க, இவன் சைன் பண்ண மாட்டானோ, நமக்காக சைன் பண்ணாமல் நம்ம கூட இருப்பான்னு எதுனா சொல்லுவானுன்ற மாதிரி தான் நினச்சிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சைன் பண்ணிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, அது என்ன ஏதோ ஆசிரமத்துக்கு நீ டொனேட் பண்ணுறதுக்கு சைன் கேட்டால் போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கோவத்தில், ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும், எதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க, அதுக்கு தானே சைன் கேட்டேன், அதுக்கு தான் நானும் போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை நோண்டிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனோட அஃபேரான பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து அப்ராட்லேருந்து வராலாம், பிக்கப் பண்ணிக்க போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோன் அவன் போனப்புறம், நீ போ, இதுக்கு மேலே நான் பண்ண போகிறது நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்களா, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்காங்க பேக்கில். அப்போ வர வழியில் வந்து அவங்க ஷெல்ஃபில் வந்து நிறைய கிஃப்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. என்னடா அது, கிஃப்ட் வாங்கினா ஒன்று யாருக்காவது கொடுக்கணும், வாங்கி வச்சோன்னா பிரித்து பார்க்கணும். இவங்க அப்படியே பேக் பண்ணபடி வச்சுருக்காங்க. என்னென்னா நம்ம ஹீரோயின் மேரேஜ் ஆன 5 வருஷத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்போவும் வந்து இந்த பேய்க்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, ரொம்ப ஆசையாக கொடுப்பாங்க, ஏன்னா ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் வந்து, என்ன இது கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்க, எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை போ அப்படின்னமா சொல்லிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோயினை எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பான்னா, அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்றதுக்காக தான் மேரேஜே பண்ணியிருப்பான். அதனால ஹீரோயின் கிட்ட பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டான். ஹீரோயின் போடுற எஃபெக்டை வந்து மதிச்சிருக்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஹீரோனோட கிஃப்ட்டை எனக்கு வேணா எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கிஃப்ட்டை அவங்களும் திரும்ப பிரித்து பார்த்துருக்க மாட்டாங்க, அவனும் பார்த்துருக்க மாட்டான். எடுத்து ஒரு ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ட்ரெஸ் பேக்கப் பண்ணும்போது பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் லவ் பண்ணது உண்மை தானே. அந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம ஹீரோயின் வந்து ஒன் சைடாக அவரை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஆர்ஃபனில் வளர்ந்த சைல்டு, அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. நம்ம ஹீரோயினை வந்து சொந்தமாக டொனேட் பண்ணி, அதாவது சொந்த காசை டொனேட் பண்ணி படிக்க வச்சது எல்லாமே பெய்யோட அம்மா தான். அதனால பெய்யோட அம்மாக்காக அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருப்பா. இப்போ அவன் அந்த கிஃப்டெல்லாம் வந்து வெளியே இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்ருக்கா. இனிமேல் இந்த கிஃப்டெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவ யாருன்னா வந்து இந்த பெய்யோட தங்கச்சி, கூட போன தங்கச்சி. அவள் வரவ தனியாக வருவான்னு பார்த்தா இந்த பெய்யோட அஃபேர் இருப்பாள், அவளையுமே சேர்த்து தான் கூட கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஏன்னா வந்து இது எல்லாமே அந்த பெய்யோட பிளான் தான், பெய் தான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி கூட்டிகிட்டு போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானா. அவள் வந்து ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிஃப்டெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது அப்போ அந்த தங்கச்சி வந்து நம்ம ஹீரோனை பார்த்து, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கா, இங்கே இருக்கா, இன்னும் நீ வீட்டை விட்டு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனால் பேய் வந்து
வந்து காட்டிக்காத, இவளை பற்றி எதுவும் சொல்லிக்காத ஹீரோயின் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஆனால் இவளுக்கு வந்து நம்ம ஹீரோனை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு அனாதை, அதனால இவ எப்படி வந்து என்னோட அண்ணாக்கு வந்து ஒய்ஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து திட்டிகிட்டே இருப்பா. அப்போ அந்த ஆன் வந்து உடனே என்ன சொல்கிறான்னா, அவனோட சிஸ்டர் இல்லை அப்படிலாம் பேசாதுன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த தங்கச்சியும், ஆன் ஏன் இப்படி சொல்கிறீங்க, என் அண்ணா சொன்னதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்ல, இனிமேல் இவளாவது என் சிஸ்டர் இல்லை ஆவது, இவெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லும் போது அந்த ஆன் வேணுட்டே தான் அதை சொல்லி காட்டிகிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோனுக்கும் புரியுது, அவங்களுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்திருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து யாரோ ஒரு பொண்ணு மேலே அஃபேரில் தான் இருக்காரு சொல்லிட்டு. இப்போ அது வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் நடிக்கிறாங்கன்றது நம்ம ஹீரோனுக்கு புரியுது. அதில் தங்கச்சி வேறு ஓப்பனாக சொல்லிடுறால, இனிமேல் வந்து இவங்க தான் என் கூட இருக்க போகிறாங்க, அதனால் நீ வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் சீக்கிரம் போயிடு, இங்கே இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறா. இவளுக்கு ஆல்ரெடி இது உண்மை தெரிஞ்சிருக்கும் போல் நம்ம ஹீரோயின் டிவோர்ஸ் மேட்டரை பற்றி. அதான் ஓப்பனாக அப்படி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் எப்படின்னா போங்க, உங்ககிட்ட நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. உள்ளே போன தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, மாஸ்டர் பெட்ரூமில் போயிட்டு ஆனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைங்கன்ற மாதிரி பேங்க் மான்றவங்க வந்து அந்த வீட்டோட மெய்டு அவங்கள பார்த்து சொல்லும் போது அந்த மெய்டு வந்து அதெல்லாம் கொண்டு போக முடியாது, அது மாஸ்டரோட ஒய்ஃபோட பெட்ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து இல்லை இனிமேல் அதெல்லாம் தேவைப்படாது, அவங்களோட திங்ஸே கொண்டு போய் வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஆனு வந்து என்ன ரொம்ப சீக்கிரம் விட்டு கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்க மெய்ட்ஸும் வந்து இந்த ஆனோட ட்ரெஸ் பேக்லாம் கொண்டு போயிட்டு அந்த மாஸ்டர் பெட்ரூமில் வைக்க போயிடுறாங்களா. ஹீரோனுக்கும் சோகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாங்க, இனிமேல் வேறு ஒன்றும் கிடையாதுல்ல. இதில் தங்கச்சிக்கார் வேறு ஹீரோனை பார்த்து, ஆன் வந்திருக்காங்க டயர்டாக இருக்காதா, போயிட்டு நல்லா ஸ்பைஸியாக அதெல்லாம் கொண்டு வான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனை சமைக்க சொல்கிறா. ஹீரோன் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லவும் இந்த ஆன் ஒன்று இந்த தங்கச்சியை பார்த்து, எதுக்காக உன் சிஸ்டரின் அவள் போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா, அவங்களே வந்து சோகமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க, ரொம்ப கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத, நீ சும்மா இரு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதுக்கு அந்த தங்கச்சியும் ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமில் எதுவும் தெரியாத மாதிரி அந்த பேய் உள்ளே வரான்னா உள்ளே வந்தவன் ஸ்ட்ரெயிட்டாக ஆனோட கையை பிடிச்சி, நீ இப்போ தான் வந்தியா, எதுனா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளை வந்து இல்லை நான் சாப்பிடல பசிக்குதுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவன் உடனே ஹீரோனை திரும்பி பார்த்து, ஜூ என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா, அவதான் பசிக்குதுன்னு சொல்கிறாங்களா, போய் எதனா செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினுக்கா கோவம் வருது. இருந்தாலும் அவன் சொல்கிறான், ஏன் இப்படி பண்ணுற, போய் செஞ்சு கொடுன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் முடியாது, என் கையில் அடிபட்டுச்சு, நேற்று நைட்டு அடிபட்டுச்சு தெரியுமா, அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கல, அதுக்குன்னு போய் சமைக்க சொல்லுவீங்களா, நான் எப்படி போய் தண்ணியில் கை வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கையில் அடிபட்டதை காட்டுறாங்க. அப்போ அங்கே இருக்கால தங்கச்சிக்காரி, அவள் சும்மாவே இருக்க மாட்டா போல. உடனே வந்து, அண்ணா என்னன்னா அது சும்மா ஒரு மைனர் இன்ஜுரி தான், அந்த குட்டியோண்டு அடிக்காக சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் பேசுவாளா, போய் சமைக்க சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ஹேண்ட் ஒன்று ஐஸ் வைக்கிறா. இல்லை பரவாயில்ல விடுங்க, அவங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் வந்து அப்படி வேறு எதுனா சாப்பிட்டுக்கலாம், ஹாட் பாட் எதுனா செஞ்சுக்கலான்னு சொல்லும் போது அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் ஹீரோனை பார்த்து, ஜூ இப்போ உன்னால் சமைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின் கோவத்தில், அதான் என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன்ல, என் கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்கிறான்ல, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி கத்தும் போது அவன் வந்த கோவத்தில் வந்து நம்ம ஹீரோயின் கணத்தில் அறிஞ்சு விட்டுடுறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி எவ்வளோ கோவம் இருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு பொண்ணுக்காக நம்ம ஹீரோயினையும் அடிக்கிறான். அடித்தது மட்டும் இல்லாமல் திட்டுறான், நீ போய் இப்போ சமைச்சுதான் ஆகணும் வேகமாக போன்னு திட்டும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, என்னால் முடியாது, நான் சொன்னது தான், நான் சமைக்க மாட்டேன், என் கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆண்ட் இருப்பால அவள் உடனே, அதான் நான் சொல்லிட்டேன்ல பேய், வாங்க நம்ம எல்லாரும் வந்து ஹாட் பாட் செஞ்சு சாப்பிடலாம், அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாட் பாட் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னு கிளம்பிடுறாங்களா. அதுக்காக தான் வேங் மாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் டேபிளில் ரெடி பண்ணி வைங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேங் மாவும் ரெடி பண்ண போயிடுறாங்க. நம்ம ஹீரோனா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களால எதுவும் பேச முடியல, ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லேயே இப்போ தான் சைன் பண்ணி அதை வந்து அஃபிஷியலாக பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா, நாளைக்கு 8 o'clock வந்து நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடலான்னு போகிறாங்களா. எல்லாரும் ஹாட் பாட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிடும் போது ஹீரோயின் முன்னாடி இதுங்க மூணும் நல்ல கை கோர்த்து உட்காந்துக்கிட்டு, இதில் இந்த பெய்யும் ஆனும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் முன்னாடியே இந்த இறால் இருக்கும்ல அதை தூக்கி, இதை நீ சாப்பிடு அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட்டுக்காம மாற்றி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு இதில் பார்த்து ரொம்பவே ஆத்திரமாக வருது. ஏன்னா 5 வருஷத்தில் ஒரு டைம் கூட இந்த பேய் வந்து நம்ம ஹீரோனுக்காக இதை பண்ணியிருக்க மாட்டான். இதில் இந்த ஆன் வேறு நம்ம ஹீரோயின் பார்த்து, உங்களுக்கு இதெல்லாம் அலர்ஜியா, நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் ஒன்னே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் சாப்பிடுங்க, இங்கே தான் மற்ற டிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும் போது அந்த ஆனும், சரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுல அது கொஞ்சம் எடுத்து தாங்களே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனும் எடுத்து தராங்க. அவங்க ஒழுங்காக தான் எடுத்து தராங்க. ஆனால் இந்த ஆன் வந்து வேணும்ட்டே பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் கையில் இருக்கிறத வாங்காமல் கீழே தள்ளி விட்டுடுறா.
அது அந்த ஹாட் பாட்டில் விழுந்தோடனே நம்ம ஹீரோயின் கையிலலாம் நிறைய எண்ணெய் தெரிச்சிடுது. அப்போ இவனும் வேகமாக வந்து ஓடி வந்து பார்க்குறான் நம்ம ஹீரோயின் கையை, அதாவது அந்த பேய் தான். என்னாச்சுன்னு பார்க்கும்போது இதை பார்த்து அந்த ஆன் வந்து காண்டில் இவன் எப்படி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஆக்சுவலி எண்ணெயே பட்டிருக்காது, சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் பட்டிருக்கும். அவள் உடனே நடிக்க ஆரம்பிக்கிறா, என் கையில் பட்டுருச்சு எனக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோனும் பார்க்குறாங்க, என் கையில் கொப்பளமாக வந்திருக்குது, நீ பாட்டுக்கு அங்கே விட்டுட்டு என்ன போகிற அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அங்கே வேற அவள் கையை பிடிச்சி நடிச்சிட்ருக்காளா. தங்கச்சிக்காரி வேற, என்னண்ணா நீங்கள் சும்மா அங்கே போய் நின்றுட்டுருக்கீங்க, ஆன் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, இப்படி தான் பண்ணுவீங்களா, இங்கே பாருங்கள் உங்களோட ஒய்ஃபு, அதாவது இந்த ஒய்ஃப்னால ஆனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படி தான் அவள் பார்த்து கொடுக்காம இருப்பாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற பிடிச்சி திட்டிருக்கா. ஹீரோயின் கையை கீழே வச்சுட்ருக்காங்க, கை ஃபுல்லாக கொப்பளமாக இருக்குது. ஆனால் யாருமே அதை பற்றி கண்டுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு, டேய் உன்னோட ஒய்ஃபாக 5 வருஷமாக இருந்துருக்கிறேன், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு உனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் இருக்க ரிங்கெல்லாம் கழட்டிட்டு அதை பார்த்து அழுதுட்ருக்காங்க. அந்த ரிங்கை அவன் எப்படி போட்டிருப்பான்னா அவனுக்கு பிடிச்செல்லாம் போட்டிருக்க மாட்டான். ஒரு நாள் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்களா, அந்த இடத்துல ஒரு கெஸ்ட்டு வந்து, நான் கையில் ஒரு ரிங்கு வச்சுருக்கேன், அதை நான் இப்போ தூக்கி போடுவேன், யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ என் சொத்தில் இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பேன்னு சொல்லும் போது ஹீரோன்னு அதில் கேட்டிருப்பாங்களா. பக்கத்தில் இருக்க பெய்யை பார்த்து உங்களுக்கு அது வேணுமா அப்படின்னு கேட்க, பெய்யும் வந்து ஆமாம் அது கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டியில் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனும் சரி நான் அந்த ரிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கெஸ்ட்டும் வந்து அந்த ரிங் எடுத்து ஸ்விம்மிங் பூலில் தூக்கி போட்டிருப்பாரு. அப்போது யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்விம்மிங் பூலில் போட்டப்போ. ஆனால் நம்ம ஹீரோன் வந்து அந்த தண்ணியில் எல்லோரும் முன்னாடி விழுந்து நினைஞ்சா கூட பரவாயில்ல, அது எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, ஆனால் அது உள்ளே விழுந்து அந்த ரிங்கை எடுக்கணும், ஏன்னா பேய் வந்து கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அடியில் போயிட்டு அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு பேய்கிட்ட, இங்கே பார்த்தீங்களா நான் ரிங்கை எடுத்துட்டேன், அப்போ அந்த கெஸ்ட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு வரல, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கேட்க, இது பார்த்தாவனும் ஏய் அதுக்காக இப்படியா போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் விழுவா, உனக்கு தான் நீச்சலே தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பாங்களே அந்த ரிங்கை அதை எடுத்து ஏதோ வேண்டாம் வெறுப்பாக தான் நம்ம ஹீரோயின் கையில் போட்டு விட்டுருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அவனுக்காக தான் அதை விழுந்து எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சந்தோஷத்தில் இவருக்கு பிடிச்சி தான் நம்ம கையில் போட்டாரு போல் அப்படின்ட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி அந்த ரிங்கை கழட்டிட்டு இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிங்கை பார்த்து அழுதுட்ருக்காங்க. ஏன்னா அதில் அவ்வளோ மெமரிஸ் இருக்கும்ல, அதை நினச்சி தான் அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது இனிமேல் எனக்கு இது தேவையில்லை, இனிமேல் நான் அதை என் கையில் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்களே அதெல்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஒரு பக்கம் ஆனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்களே. அப்போ இவன் கேட்குறான் டாக்டர் பார்த்து, டாக்டர் இவங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. டாக்டரா, அட இதுக்கெல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வர தேவையில்ல, அவளுக்கு காயமே ஏற்படல, சும்மா ஒரு ட்ராப் பட்டிருக்கு, வீட்லேயே ஆயில்மெண்ட் வச்சுருக்கலாம், எதுக்கு வந்தீங்களோன்ற மாதிரி கேட்க, அப்போ இந்த பையன் வந்து தேங்க்யூ சொல்லிடுறான். அவனுக்கு புரியுது ஏன் இப்படி பண்ணான்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ இவளும் வந்து நடிக்கிறா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அங்கே அப்படி நடந்தோடனே ஒரு பதட்டத்தில் பயந்து போயிட்டேன், அப்படின்னா பயந்து கத்திட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்போ பெய்யும் அங்கேருந்து வெளியே வந்துட்டு இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஞாபகம் வந்திருக்கோம் போல் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளுக்கு எப்படி இருக்குது கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வீட்டை விட்டு கிளம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் ஃப்ளைட் டிக்கெட்டில் 8 o'clock புக் பண்ணியிருப்பாங்கள, அதனால தான் ஹீரோயின் கிளம்பிட்டு இருப்பாங்க. கால் வருது, ஹீரோயின் வந்து அட்டென்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக அவன் நம்பரை பிளாக்ல போட்டு இனிமேல் நான் ஏன்டா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவத்தில் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. கையெல்லாம் அடிபட்டிருக்கு, இருந்தாலும் வந்து டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸியில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவனுக்காக கோவம் வருது, என்ன ஏன் ஃபோனே எடுக்க மாட்டா, பிள்ளைவ பண்ண மாட்டாலே சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேங்மா இருப்பாங்களா, வேங்மாக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி எதுக்காக ஜூ வந்து என்னோட கால் அட்டன் பண்ண மாட்டா, வீட்டில் தானே இருப்பா, அவட்ட போய் ஃபோனை கொடுங்க, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன்னு சொல்ல, வேங்மாவா என்ன எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அவனை கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் வேங்மா சொல்கிறாங்க, இல்லை உங்கள் வீட்லேயே இல்லையே எங்கேயோ போனாங்க இன்னும் வரல அப்படின்ற மாதிரி வேங்மா சொல்லும் போது அவனுக்கு ஒன்றும் புரியல, வீட்டில் இல்லாமல் அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனால் கோவத்தில் போகிறான், ஏன்னா வந்து ஹீரோயின் இது வரைக்கும் வந்து இவனோட ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கால் அட்டன் பண்ணாமல் இருக்கவும் அவனுக்கு கோவம் வருதான், ஏன்னா ஹீரோயின் அட்டன் பண்ணல, போயிட்டு என் காலையும் நீ அட்டன் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக தாட்டி தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஃப்ளைட் ஏறி போகிறதுக்கு. இவனா ஹீரோயின் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு மாற்றி தேடி பார்த்தா ஹீரோயின் கடைசியில் வீட்டுக்குள்ளேயே இல்லை. இவன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கான், எங்கே அவன் என்கிட்ட சொல்லாமல் போனா, இப்படி தான் போவாளான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்களாம் உட்காந்துட்டு இருக்கும்போது வேகமாக வந்து சொல்கிறாங்க, பாஸ் உங்களுக்கு தெரியாதா, இங்கே பாருங்கள் உங்ககிட்ட ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கா பயம் வருது. அப்போ தான் இந்த இதுவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டு, அதில் வரை இவன் சைன் போட்டிருக்கவும், என்னது இது நான் எப்போ சைன் போட்டேன் இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில்,
அக்ரிமெண்ட்டில் எனக்கே தெரியாமல் நான் எப்போ சைன் போட்டேன், இது எப்போ நடந்துச்சு, அவள் எதுக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தான்ற மாதிரி யோசிக்கும் போது அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இவன் வந்து இந்த அஃபேர் கூட சாட் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த அஃபேர் வந்திருப்பாள் ஊர்லேருந்து, அந்த டைமில் வந்து அந்த சேட்டிங் பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கே தெரியாமல் சைன் பண்ணியிருப்பான். அது அவனுக்கே இப்போ தான் ஞாபகம் வருது. அதை நினச்சி பார்த்தோன்னே அதெல்லாம் கசக்கி போட்டுடுறான். அந்த அக்ரிமெண்ட்டை கசக்கி போட்டு என்ன தைரியம் தான் அவன் என்ன டிவோர்ஸ் பண்ணியிருப்பா, அது எப்படி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பேக்கை தூக்கிட்டு போவாளா, எதுக்கு இவ அப்படி பண்ணா, என்னை விட்டுட்டு அவள் எப்படி போவா, 5 வருஷமாக என் பின்னாடி எப்படி நாய் மாதிரி சுத்த நான் லவ் பண்ணுறதுக்கு, அதை எப்படி இப்போ விட்டுட்டு போனா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏன்னா யோசிக்கிறான், இவன் எதுக்கு இப்போ இப்படி புலம்புறான் அப்படின்னு நம்ம அதை பார்த்துட்ருக்கா. தங்கச்சிக்காரி வர, அண்ணா ஏன்னா அப்படி கோவப்படுறீங்க, போனவ போயிட்டா அதுக்காக நீங்களே அப்படி பண்ணுவீங்க, அவள் ஒன்றும் ரொம்ப நல்லா வெளியே சுற்ற மாட்டா, எப்படியோ காசுக்காக திரும்ப இங்கே வந்து தானே ஆவா, காசு காலி ஆகிட்ட அப்புறம் உங்கள் கீழே வந்து மூட்டி போட்டுட்ருப்பா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவனும் வந்து ஆமாம் அப்போ வரும்போது அவளை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்களா, அவங்க வந்து இனிமேல் எனக்கு யாரும் கால் பண்ணக்கூடாது, அதாவது இப்போ பாஸ்டில் இருந்தவங்க யாரும் கால் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஃபோனில் இருந்த சிம் கார்டெல்லாம் கழட்டி குப்பையில் போட்டுடுறாங்க. ஏன்னா அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்போ வேணாம், யாருமே எனக்கு திரும்ப வேணாம், நான் யாருமே என்னோட வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது, என்னோட லைஃப்பை நான் இனிமேல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போயிடுறாங்க. ஒரு 2 நாளும் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் போய் தங்கச்சிக்காரியும் இந்த ஆனும் வந்து எதுவுமே கண்டுக்காம சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பேய் இருக்கான்ல அவனால அதை ஏற்றுக்கவே முடியல. வந்துட்டு அவங்க 2 பேரும் பார்த்து இன்மா ஜூ வரல அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த தங்கச்சிக்காரெலாம் சூப்பை வச்சுட்டு ஆமாண்ணா அவள் வரல, அவள் வந்து மட்டும் இப்போ என்ன ஆக போகுது, அதான் போயிட்டால விட்டு தள்ளுங்க, 2 நாள் தானே ஆயிருக்கு, இன்னும் காசு காலியான அப்புறம் உங்கள் பின்னாடி வந்து மறுபடியும் நாய் மாதிரி சுற்றுவா, திரும்ப வருவா, வேலைக்காரியாக வச்சுக்கலான்ற மாதிரி ரொம்ப சீப்பாக பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறா, அதை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டால அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறா, அவள் டிவோர்ஸ் பண்ண போகிறா அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னோன்னே இவனுக்கு கோவம் வருது. என்னடி சொல்லிட்டு இருக்கா, அவள் என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறான்றது உனக்கு எப்படி ரொம்ப நாளாக தெரியும், எனக்கே அன்றைக்கி தானே தெரியும்னு கேட்கும் போது அப்போ தான் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. என்னென்னா அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்குது, இவள் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளாக அதை யோசிச்சுட்டு தானே இருந்திருப்பாங்க, அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கி ஆகணும், என்ன கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் வந்து ஹீரோயின் வந்து அவங்க ரூமில் வச்சுருந்துருப்பாங்க. இவள் வந்து கேஷுவலாக வந்து அவங்க அண்ணாவை பக்கத்துக்காக ஹீரோயின் ரூம்குள்ளே போயிருப்பாலாம். போனால் அந்த அக்ரிமெண்ட்டு இவள் கண்ணில் பட்டிருக்கும். பார்த்து வந்து என்னது இது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு போட்டிருக்கே, யாருக்கா இருக்குன்ற மாதிரி எடுத்து படித்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பேய்க்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே என்னது இவள் டிவோர்ஸ் பண்ண போகிறாளா அப்படின்றது இவளுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ரொம்ப கேஷுவலாக ஆனை பற்றிலாம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஓப்பனாக சொல்லியிருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சோன்னே இவனுக்கு கோவம் வருது. அவன் கத்துறான் தங்கச்சியை பிடிச்சி, இவனுக்கு ஆல்ரெடி இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்குன்னா நீ ஏண்டி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டால் அவளுமே அண்ணா அது அவளோட டெசிஷன், அவள் முடிவை எடுத்துகிட்டு போகிற அவங்கள பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் ஏன் அவளை வச்சுருக்கணும், அவளே ஒரு அனாதை தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப சீப்பாக மறுபடியும் பேசுகிறான். ஆனால் இவனுக்கா இருந்தாலும் நீ சொல்லியிருக்கணும், ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, அவள் என்னை டிவோர்ஸ் பண்ண நினச்சான்ட்டு, அவள் என்னை எவ்வளோ லவ் பண்ணான்றது எனக்கு தான் தெரியும், அவ்வளோ லவ் பண்ணவ எதுக்கு என்னை டிவோர்ஸ் பண்ணான்ற மாதிரி சொல்லும் போது ஆனுக்கும் தங்கச்சிக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படி ஆகுது, நம்ம ஹீரோயின் அவனால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடுறான். குடிச்சிட்டு வீட்டில் வந்து உக்காந்துட்டு புலம்புறான், எனக்கு தண்ணி கொடுங்க தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. வேங்கமாவும் தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, அவன் கேட்குறான். ஒரு 1/2 மாதத்துக்கிட்ட ஓடிடுது, ஒரு மந்தில். அவங்க வேங்கமாட்ட கேட்குறான் இன்னுமா அவன் வரலன்னு சொல்லிட்டு. வேங்கமாவும் அது எப்படி பாஸ் வருவாங்க, அதான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லும் போது அதுக்கு இவனும் அதை எப்படி அவள் என்னை விட்டுட்டு போவா, அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணாளே, என்னை விட அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணா, அவள் இப்படிலாம் என்னை ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டா, எனக்கு அவள் திரும்ப வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறான். அவள் எதனா எனக்கு கால் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு டெய்லி மொபைலை செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஆனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவன் வந்து ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணு கூட அஃபேர் வச்சிருப்பான், நம்ம ஹீரோயின் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே. இப்போ ஹீரோயின் போயிட்டா வந்து இவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஆனால் ஆனை ஏன் அக்செப்டே பண்ணிக்க மாட்டான்றது ஆனுக்கே வந்து குழப்பமாக தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்த பெய்யோட அம்மா வர பேய்க்கு கால் பண்ணி டேய் எங்கடா இருக்க, என்னை வந்து பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோயின் போனதுலேருந்து இவன் ஒரு 1/2 மந்தாக கம்பெனியே போய் பார்க்கறது இல்லை, ரொம்ப டல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ பெய்யும் வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்குறான். அவங்க அம்மா கேட்குறாங்க உனக்கும் ஜூக்கும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகிடுச்சு தானே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்கும்போது இதை கேட்ட பெய்க்கு ஒன்றும் புரியல. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எது எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், நீ தானே டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டால் அவனுக்கா புரியல. அம்மா எனக்கே வந்து அவள் ஊரை விட்டு போன அப்புறம் தான் தெரியும் அவள் என்னை டிவோர்ஸ் பண்ண பார்த்தாலேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன்னு சொல்லும் போது அவங்களுமே வந்து என்னடா விளையாடிட்டு இருக்கா, அவள் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டாடா டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு பாருன்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் அதெல்லாம் பார்க்குறான். எப்படிமா அது, நான் ஒரு பேப்பரை வந்து அவள் சீட் பண்ணிவிட்டு என்னை டிவோர்ஸ் வாங்கிட்டா, நான் அதை வந்து எப்படின்னா கேன்சல் பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருந்தா அவள் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டாளா, என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, அதை எப்படி நான் அவளை விட்டுட்டு போவேன், நான் அவளை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கீழே தூக்கி அடிக்கிறான். இதை
பார்த்த அம்மாக்கும், டேய் என்னடா புலம்பிட்டு இருக்க, நீ தான் அவளை லவ்வே பண்ணலையே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, அதை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவளோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டால, உனக்கு இதுக்கு மேலே என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அம்மாக்கே ஒரு நிமிஷம் இவன் என்ன இப்படி பேசுகிறான்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரு உண்மையை சொல்கிறாங்க. டே நான் வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஜூ கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அவளும் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ண ஹெல்ப்புனால அவளும் அதை நான் சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டா. நான் விட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 5 வருஷத்துக்குள்ளே என் பையனை வந்து உன்னை லவ் பண்ணிட்டானா நீ வந்து கூடவே வாழ்ந்துக்கலாம், இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன் லைஃப்பை பார்த்துட்டு நீ போய்க்கோன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த ஆப்ஷனை கொடுத்து அவளுக்கு பண்ண உதவிக்காக இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தேன். அவளும் அதை ஏற்றுக்கிட்டா. ஏன்னா நம்ம காசில் படிச்சிருக்கால, அதனால் ஏற்றுக்கிட்டா. மற்றபடி அவள் ஒன்று லவ்வெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களே கொஞ்சம் மாற்றி பேசுகிறாங்க. ஏன்னா பையனை கொஞ்சம் நல்லபடியாக ஆகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோயின் விட்டுட்டு போயிட்டு அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவனும் வந்து அதெல்லாம் வாங்கி படிக்கிறானா, அது என்ன கான்ட்ராக்ட்னு வாங்கி படித்து பார்க்குறான். படித்து பார்த்தா அவங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே இந்த கான்ட்ராக்டில் இருக்க 5 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டது, 5 இயர்ஸுக்கு தான் இருப்பேன், அதுக்கு மேலே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்ற மாதிரி ஹீரோயின் சைன் போட்டதுன்னு எல்லாமே இருக்கு. இந்த பார்த்து அவனுக்கு மண்டையே குழம்புது. அப்போ இத்தனை வருஷமா அவன் என்னை லவ் பண்ணுற மாதிரி பண்ணாலே அது எல்லாமே இந்த கான்ட்ராக்டுக்காக தானா, மற்றபடி அவள் என்னை உண்மையாக லவ் பண்ணலேன்னு கேட்டால் அவங்க அம்மாவும் ஆமாண்டா அவள் ஏன்டா உன்னை உண்மையாக லவ் பண்ண போறா, நான் போட்ட கான்ட்ராக்டுக்காக தான் அவள் 5 வருஷமாக அவன் கூடவே இருந்திருக்கா போல் அப்படின்னு சொல்லும் போது அவனும் வந்து அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வச்சுட்டு, இல்லை இதெல்லாம் நடக்காது, அவள் என்னை உண்மையாக லவ் பண்ணா, எனக்கு நல்லாவே தெரியும், அவள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் எதுவுமே போய் கிடையாது, அவள் எப்படி இப்படி பண்ணலாம், அவள் இதெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, அவள் என்னை உண்மையாக லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கேயே கிழிச்சு போட்டுட்டு இருக்கான். அப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் ஒரு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு உனக்கு வந்து என் அம்மாவுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஆப்ஷனே கிடைக்கலையா, உனக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு சைன் போட்டுறது தான் ஒரே வழியாக இருந்துச்சா, ஏன் இப்படி பண்ண, இதெல்லாம் நடக்காது, அவள் என்னை உண்மையாக தான் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை அங்கேயே கிழிச்சு போட்டுட்ருக்கான். அவங்க அம்மா பார்த்து, அம்மா இல்லைம்மா எனக்கு அவள் தான் வேணும், நான் அவளை டிவோர்ஸ் பண்ணுறதா ஒரு நாள் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா உடனே, டே அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாடா, விட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீ வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, உன் கம்பெனியை பார்க்குற வழியை பாருன்னு சொல்கிறாங்க. அவன் அங்கேயே உட்காந்து கதறிட்டு இருக்கான். இல்லைம்மா என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்து அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதா இல்லை, உன் லைஃப்பை பாருன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனு வந்து வீட்டுக்கு போயிட்டான்னா அப்போது இவனுக்கு என்ன வருதுன்னா அவங்களோட தங்கச்சிக்கிட்டேருந்து கால் வருது. தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணி, அண்ணா நீ கூட்டிட்டு வந்திய ஆனு அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டானா, வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் சீக்கிரம் வாய் அப்படின்ற மாதிரி இவ பயத்தில் சொல்ல, அவனுக்கா இது வேறையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தா இவன் ஒரு பொண்ணு மேலே தான் அஃபேர் வச்சுருக்கான்னு பார்த்தா அதுதான் இல்லை, ஒருத்தனோட பொண்டாட்டி மேலே அஃபேர் வச்சுட்டு இருந்திருக்கான். இவனும் வீட்டுக்கு போயிட்டு ஆனை பார்த்து, ஆன் என்னாச்சு பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். இந்த ஆனோட ஹஸ்பண்ட் வந்து ஆனை பார்த்து, ஏய் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன், உன் மேலே இருக்க சந்தேகத்தில் பண்ணேன், அதுக்காக உன்னை விட்டுட்டு போவேன்னு நினச்சியா, எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டேன், நீ என் கூட ஏறு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆன் கையை பிடிச்சி வா என் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறானா. இதில் வேற அவனை பார்த்து என்ன பயமுறுத்துறானா, அதாவது பெய்யை பார்த்து என்ன மிரட்டுறானா, ஏய் பெய் நீ என்னோட ஒய்ஃபே வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்க, இது ரொம்ப சீப்பாக இருக்குது, உன் மானத்தை வாங்காமல் விட மாட்டேன், நீ எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கே தெரியும், உன் மானத்தை எப்படி வாங்குற பாருன்னு சொல்லிட்டு அவனோட வீட்டில் சிசிடிவி கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான்ல, அதெல்லாம் ஃபுட்டேஜ் போட்டு காட்டுறான், நீ தான் டெய்லி என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. அவனுக்கு பயமாயிடுச்சு, அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் இந்த ஆனை வந்து, ஆமாம் உன் கூட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லை பேய், நீ வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேற, அவள் போனப்புறம் அவள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவளே தேடிட்டு இருக்கா, இதுக்கு மேலே நான் கூட இருந்தாலும் அது யூஸ்லெஸ் தான், என் ஹஸ்பண்டே வந்துட்டாரு என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் கூட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால் என் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நான் என் ஹஸ்பண்ட் கூடயே போயிடுறேன், அதான் எனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அவளே வந்து நீ எனக்கு வேணான்னு உனக்கு கழட்டி விட்டு போகிறேன்னு சொல்கிறாலாம். இவனும் ஏய் என்னடி நீயும் போகிறேன்னு சொல்கிற, அதெல்லாம் நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆன் போகும்போது ஆன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆன் நீ என் கூடயே இரு, என்னை விட்டுட்டு போயிடாது, அப்புறம் எனக்கு நீ யார் இருக்கா அப்படின்னு கேட்டா அவள் வந்து, ஏய் அதான் உன்னோட ஒய்ஃபை தேடிட்டு இருக்கே, போயிட்டு அதே மறுபடியும் கண்டினியூ பண்ணு, நான் என் ஹஸ்பண்ட் கூட போகிறேன், நான் பண்ண தப்பை போதுன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன், அதுக்கு வேணா நான் இப்போ சாரி கேட்டுக்கிறேன், அதை தவிர வேற என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஆன் வந்து அவளோட ஹஸ்பண்ட் கூடயே சேர்ந்து போயிட்டா. இந்த இடத்துல வந்து இந்த பேய்க்கு என்ன பண்ணுன்னு தெரியல, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்பை எப்படி சரி பண்ண போகிறேன்ற மாதிரி அங்கேயே தலையை பிடிச்சிட்டு மயங்கி விழுறான். தங்கச்சிக்காரியா அண்ணா ஏன்டா அப்படி பண்ணுறன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இதில் இந்த ஆனியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபுட்டேஜை போட்டு இவனை பயமுறுத்திருப்பான்ல இந்த பெய்யை, அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டான் போல. அந்த வீடியோ நிறைய வைரல் ஆகி இவனை பற்றி ஒரே அசிங்க
அதிகமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்களே, அவங்க வந்து அப்ராட் போயிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் போயிருப்பாங்க. இந்த டயக்ராம் வரைவாங்களா, ட்ராயிங் பண்ணுவாங்களா, அந்த கோர்ஸ் தான். அந்த இடத்துல ஹீரோனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவகிட்ட நம்ம ஹீரோயின் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு வரும்போது ஃப்ரெண்டுக்காரி ஒன்று உன்ட்ட ஒரு நியூஸ் சொல்லி ஆகணும், ரொம்ப ஹாப்பியான விஷயம் வந்து பார்க்குறியா அப்படின்ற மாதிரி காட்ட, நம்ம ஹீரோனும் என்னடி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டா ஃப்ரெண்டு சொல்கிறா, இங்கே பாரு உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு என்ன நிலைமை வந்திருக்குன்ட்டு. அவனை பற்றி ரொம்ப சீப்பாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. அவன் வந்து ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுருந்தாலும் சொன்னில்ல, அந்த பொண்ணே வந்து ஒருத்தனோட ஒய்ஃபான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இப்போ அவனே விட்டுட்டு போயிடுச்சான். அவன் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு கிஃப்ட் கொடுத்தது, அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதில் வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சூப்பர், நல்லா அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு கரெக்டான டைம் இது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுக்காரியும். இது உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து நம்மளோட சென்டருக்கு வராங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதுவும் யாரையும் பார்க்க வராங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பெரிய ஃபூ குரூப்போட பிரசிடென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னைக்கு பார்க்க வந்ததே நம்ம ஹீரோயினு தான். நம்ம ஹீரோயினை வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு சீனியர் தான். அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க, நம்ம ஸ்கூலில் படித்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஷாக்கில் பார்த்துட்டு, நீங்கள் என்னோட சீனியர் தானே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால எதுவும் பேச முடியல. 2 பேரும் தனியாக போய் பேசுகிறாங்களா. நம்ம ஹீரோனுக்குமே அவர் பார்த்தோன்னு சந்தோஷமாக தான் இருக்குது. ஹீரோ சொல்கிறாரு, உன்னை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன், 20 வருஷம் ஆயிடுச்சு உன்னை பார்த்தே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து சைடில் வந்து நம்ம ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசுகிறாரா, அதாவது ஹீரோனுக்கு மேரேஜ் ஆச்சுல்ல, அந்த மேரேஜை பற்றி பேசுகிறாரு. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேஷுவலாக கேட்க, நம்ம ஹீரோனும் அதில் கேட்டுட்டு, ஆமாம் மேரேஜ் மட்டுமாச்சு, கூடவே சேர்ந்து எனக்கு டிவோர்ஸுமே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்னதுமே இவருக்கா ரொம்ப வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் தான் நம்ம ஹீரோயின் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால ஹீரோயின் கிட்ட வெளியே காட்டிக்காமல், என்னம்மா சொல்கிற, டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் என் கையை பாருங்கள், ரிங்கே இல்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் சிங்கிள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கா சரி அதெல்லாம் விட்டுரு, இதுக்கு மேலே உன் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டால் அவர் வேறு மாதிரி கேட்டிருப்பார் போல். நம்ம ஹீரோயினே, என்னோட பிளானா கோர்ஸை முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும், அதுதான் என்னோட பிளானே, ஏன்னா ரொம்ப வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ சரி கவலையே படாத, கோர்ஸ் முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவர் தான் நம்ம ஹீரோயின். கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அவர் கடைசி வரைக்கும் ஹீரோயின் கூட ஒரு ஃபேமிலியாக இருந்து கிராஜுவேஷன் டே அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் கூடவே இருந்திருப்பார். இவங்க 2 பேர் தான் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அது கிராஜுவேஷன் டே ஃபோட்டோவா இல்லை கப்புள் ஃபோட்டோவான்றதே பார்க்குறவங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஒரு பக்கம் என்னென்னா 2 வருஷமாக இவனுக்கு கண்டே பிடிக்க முடியல நம்ம ஹீரோயினை. இந்த பையன் தான் ரொம்ப தனிமையிலே இருந்துட்டுருக்கான். கம்பெனியுமே அவன் டெவலப் பண்ணல, அதே மாதிரி ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல வந்து தங்கச்சி வந்துட்டு, டே அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், அப்பா வரும்போது நீ இப்படி இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியலன்ற மாதிரி சொன்னான். ஆனால் அவன் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவள் எதுக்கு என்னை டிவோர்ஸ் பண்ணா, அவளை நான் கண்டுபிடிக்கணும், அவள் ஏன் என்னை டிவோர்ஸ் பண்ணா, அவள் லவ் பண்ணதில் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் அவட்ட அதை கேட்கணுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கானா. அப்போ இவனோட அசிஸ்டன்ட் கரெக்டாக வரான். வந்துட்டு, பாஸ் லேடி வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, அதாவது நம்ம ஹீரோயின் தான் சொல்கிறான், அவங்க இங்கே வந்து ஒரு ஆர்ட் கேலரிக்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாளாக எந்த இடத்துல இருந்தாங்க, ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, அந்த கிராஜுவேஷன் டே அப்போ போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க பாஸ், அதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் வந்து அந்த போஸ்ட்டில் இருந்திருப்பாங்களா அதெல்லாம் பிடிச்சி காட்டிட்டு இருக்கான். ஆனால் இந்த பேய்க்கு வந்து பக்கத்தில் இருக்கவரெலாம் பெருசாக தெரியல. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே அவளை கண்டுபிடிச்சிட்டிங்களா, நான் அவட்ட போகணும், அவட்ட பேசணுன்ற மாதிரி தான் இருக்கான். அந்த ஆர்ட் கேலரிக்கு அவனும் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோனும் வந்துடுறாங்க. ஆர்ட் கேலரிக்கு வரும்போது இப்போ பழைய ஊருக்கே வந்துட்டாங்களே, இங்கே எங்கே வந்து அந்த பெய்யை பார்த்துருவோன்றது அவங்களுக்கும் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க 2 பேர் வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம், உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்களா. அந்த பேய் கரெக்டாக அங்கே வந்துடுறான். வந்தவன் வந்து ஹீரோனை பார்த்துடுறான். ஏன்னா ஹீரோனை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருப்பான். ஹீரோனை கண்டுபிடிச்சோன்னே எப்படி வராமல் இருப்பான். வேகமாக வந்து ஹீரோனை பார்த்த உடனே குஷியில் போயிட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சி, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளோ நாளாக உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது நடிப்பு மாதிரி தான் தெரியுது. இல்லை பக்கத்தில் ஹீரோவா, யார் ராணி வந்து எதுக்கு இவ்வளோ கட்டி பிடிக்கிற சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தட்டி விட்டா அவன் உடனே, டேய்
நீ யாருடா, நீ அதுக்குடா என்ன தள்ளி விட்றா, நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு கேட்டால் ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து ஜூவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் வந்து கமெண்ட் தான் இருக்காங்க. அவனு வந்து ஏய் ஜூ யார் இவன், என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு காரணம் அப்போ இவன் தானா, இவனுக்காக தான் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனியா, இவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணியான்னு கேட்டால் நம்ம ஹீரோனுக்கும் வந்துடுது, டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணம் இதுன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு அவன் கணத்துலேயே அறிஞ்சு விட்டுடுறாங்க. எவ்வளோ சீப்பாக பேசணுமோ அவ்வளோ சீப்பாக பேசுறியா, அவர் கூட எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது எனக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறமா வந்துடுது, நீ அதை வச்சுட்டு ரொம்ப சீப்பாக நான் பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொன்னால் அவன் சும்மா இருக்க மாட்டான். அது எப்படிடி, நீ என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒருத்தன் கூட போவ, ஆனால் இங்கே வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் நம்பிடணுமா, நான் சொன்னது மட்டும் தப்புன்னு சொன்னேன், அப்போ நீ பண்ணது என்ன, இதுக்காக தான் நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோனை டச் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்தா கோவம் வருது. என்ன தைரியம் தான் ஏன் கண்ணு முன்னாடியே ஜூ கிட்ட இப்படி ஹார்ஷாக பேசி டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் வாயிலே அங்கே பஞ்சு கொடுத்துடுறாரு. அவனும் கீழே விழுந்துடுறான், வாயிலேருந்து ரத்தம்லாம் வருது. என்னடி ஆளை விட்டு அடிக்கிறியா, எவனும் ஒருத்தன் முன்னாடி என்னை இப்படி அடி வாங்க வைக்கிறல அப்படின்னு கேட்டால் ஹீரோ ஒரு பக்கம் உனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எதுக்கு தேவையில்லாமல் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, இங்கே வராதேன்னு சொன்னா ஒன்னே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அந்த டிவோர்ஸில் நான் எப்படி ஒத்துக்க முடியும், அது எனக்கேன்னு தெரியாமல் நடந்தது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து உனக்கு என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்னை என்ன பார்த்துக்கிட்ட இந்த 5 வருஷத்தில், அப்புறம் நான் வந்து உன்கிட்ட 2 வாட்டி சொன்னேன், அன்றைக்கி பெட்டில் இருக்கும் போதும் நம்ம டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் உன்னோட அஃபேர் கூட சேட் பண்ணிட்டு இருந்த தெரியுமா, அப்பயுமே சொன்னேன், ஆனால் நீ தான் மதிக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்களே அந்த கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுறான். இந்த கான்ட்ராக்டுக்கு என்ன பதில், 5 வருஷமாக இந்த கான்ட்ராக்டுக்காக தான் நீ என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சியா, அப்போ நீ உண்மையான லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம இருந்தோடனே அவங்க உண்மையெல்லாம் மறைச்சிடுறாங்க. இதுக்கு மேலே எதுக்கு லவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணல, இந்த கான்ட்ராக்டுக்காக உங்கள் அம்மாக்காக அதுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுமே அதெல்லாம் கீழே போட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ எனக்கு காமிச்ச லவ், நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே உண்மைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ ஏன் இப்படி போய் சொல்கிற, எதுக்காக மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி என் கூட திரும்ப வந்துரு அப்படின்ற மாதிரி கேட்டால் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உனக்கு கொடுத்த கிஃப்டெல்லாம் இப்போ எதுவுமே என் கையில் இல்லை, எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்னே நீ கொடுத்த கிஃப்ட் தானே இல்லை, நான் ஒன்று கொண்டு வரேன் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போகிறான். போன வந்து அவன் காருக்கு பின்னாடி வந்து நிறைய ரோஸ்லாம் வாங்கி வச்சுருப்பான் போல், இன்றைக்கி ஹீரோனை மீட் பண்ண போகிறோம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் வேகமாக ஹீரோனை பார்க்க வரான். அப்போது ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா வந்து இந்தா நான் உன்னை இன்னைக்கு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய ரோஸ் கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன், உனக்கு இது பிடிக்கும் தானே இந்த எடுத்துக்கோன்னு சொன்னால் ஹீரோனை பார்த்த உடனே எனக்கு இந்த ரெட் ரோஸ்னால் சுத்தமாக பிடிக்காது, இந்த ரெட் ரோஸ் வந்து உன்னோட அஃபேர் என்ன ஆனுக்கு தான் பிடிக்கும் ஓகேவா, அதனால் இதை வாங்கிட்டு வந்துட்டியா, எனக்கு பிடிச்ச ரோஸ்னால் அது பிங்க் ரோஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 5 வருஷமாக என் கூட வந்திருக்க இது கூட தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீப்பான எக்ஸ்பைரியான இந்த ரோஸ்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணவோ வேணாம், இதை அக்செப்டும் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு அங்கே என்ன சொல்லணும்னு புரியல, அவன் ஹீரோனை பார்த்து நீ எனக்கு வேணும்னு விட்டு போகாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோன் அந்த டைமில் வந்து ஹீரோவை பார்த்து நீங்கள் வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டாங்கன்னு போயிடுறாங்க. இவனுக்கா இவன் எப்படி நம்ம ஹீரோனை பண்ணியிருப்பான் அந்த நிலைமை தான் இப்போ இவனுக்கு வரும்போது தான் அது இவனுக்கு புரியுது நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், இவளை எப்படி சமாளிக்க போகிறோம், அதாவது சமாதானப்படுத்த போகிறோன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின்னு பார்த்து உனக்கு ஓகேவா, அவன் எவ்வளோ கெஞ்சுறானே அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் வந்து இந்த கெஞ்சுறதெல்லாம் பார்த்தா நான் கண்டிப்பாக மயங்குவேன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான், ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவன் என்னை இப்படிலாம் பண்ணான், இதெல்லாம் அதில் கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோனுக்கு வந்து இந்த பெய்யோட அம்மா கிட்டேருந்து கால் வருது. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஒரு 2 வருஷம் கழிச்சு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என்ன பேசுகிறாங்கன்னா, உன்னை நான் மீட் பண்ணோம், நாளைக்கு நைட்டு வந்து ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது, அதாவது ஃபூ குரூப்புக்கும் எங்களோட பேய் குரூப்புக்கும் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது, அங்கே வந்துட்டு நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள ஃபோன் வச்சுடுறாங்களா. நம்ம ஹீரோன் வந்து அவங்க மீட்டிங்கில் வந்து சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே ஃபூ குரூப்போட பிரசிடென்ட்டு, உங்கள் குரூப்புக்கோ பேய் குரூப்புக்கோ தான் நாளைக்கு மீட்டிங்கா, அங்கே தான் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோன் கையை பிடிச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கேன், உனக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றவங்க சொல்ல நம்ம ஹீரோனும் எனக்கு தான் அது தெரியுமே, நீங்கள் எனக்காக எப்பயுமே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட் பார்ட்டிக்கு போனால் பெய்யோட அம்மா வந்து ஹீரோனை பார்த்து உன்ட்ட ஒன்று சொல்லி ஆகணுமா, சரி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் உன்னை பார்த்து, உன்ட்ட ஒன்று சொல்லணும், 2 வருஷமாக நீ அவனை விட்டுட்டு போயிட்டல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், ஒரே ஒரு சான்ஸ் அவனுக்காக கூட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகாரமாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோன் வந்து இந்தாங்க இந்த கார்டில் வந்து என்னை இத்தனை வருஷமாக நீங்கள் படிக்க வச்சிங்களா, அதுக்கான காசெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்காக 5 வருஷம் நான் அவர் கூட இருந்தேன், என்னோடய வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் என்னால் இருக்க முடியாது, இது எல்லாத்துக்கும் காரணம் தான் நீங்கள் தான், உங்களால் தான் என்னோடய லைஃபே வேஸ்ட் ஆகிடுச்சு 5 வருஷமாக, இதுக்கு மேலேயாவது நான் என்னோடய லைஃப்பை வாழ்ந்துக்கிறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல அவங்க கோவத்தில் வந்து என்ன எல்லா பழி
பழியை ஏன் மேலே போடுற, நீயும் தானே அவனை லவ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் லவ் பண்ண இல்லைன்னு சொல்ல, ஆனால் கான்ட்ராக்டுன்றத எடுத்துகிட்டு வந்ததே நீங்கள் தானே, அந்த லவ்வெல்லாம் இப்போ எனக்கு எதுவுமே கிடையாது, நான் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் இதெல்லாம் அப்படி சொல்லாதுன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் போயிடுறாங்களா. அந்த இடத்துக்கு இந்த பேயோட தங்கச்சி ஹீரோனை பார்த்து, ஏய் ஜூ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா, உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய கிளாஸ் எல்லாம் வந்து ஹீரோயின் காலில் அடிபட்டதுக்காகவே ஹீரோயின் கால் கிட்ட தள்ளி விட்டுடுறா. நம்ம ஹீரோயின் காலையும் பட்டுருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு ரொம்ப பதறி போய் ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த பேய் வந்து முந்திக்கிட்டு ஹீரோனை போய் பிடிச்சி, உனக்கு எதுவும் ஆகலையே, ஓகே தானே, தங்கச்சி பண்ணது ஏதோ தப்பா நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அவனுடைய கையை உதறி விட்டு போய் ஹீரோ கிட்ட நின்னுக்க. அப்போ தங்கச்சி வந்து அவங்க அண்ணனை பார்த்து, அண்ணா ஏன் அவளை போய் காப்பாத்துற, அவளால் தான் உன் லைஃபை போச்சு, அவளை போய் காப்பாத்துற, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா இவனுக்கும் வருது போல, ஏண்டி அவளை என்னடி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்திலே அறிஞ்சு விட்டுறான். அதாவது தங்கச்சி கண்ணத்துல அறிஞ்சு விட்டு, இனிமே அவளை எதுனா பண்ண உனக்கு அவளைதான் மரியாதைன்னு சொல்ல, தங்கச்சியும் ஏன் அண்ணா எதுக்காக அவளுக்காக என்னைய அடிக்கிறியா, அவளுக்காக இப்படி பண்ற, அவள் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கா, உன்னை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா, உன்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டான்னு சொல்ல, இவனும் வந்து ஏதோ இருந்துட்டு போகுது, ஆனால் நீ அவளை இனிமேல் ஏதோ பண்ணக்கூடாது, அவளுக்கு எதனா தொல்லை பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தங்கச்சியை மிரட்டிட்டு இருக்கானா. தங்கச்சிக்காரியும் அவள் ஒரு அனாதை, அவளுக்கு போய் இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் ஹீரோனுக்கும் வந்துடுது. யாரை பார்த்து அனாதைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தில் அடித்து, நான் அனாதையாக இருக்கலாம் ஆனால் நான் படிச்சிருக்கேன், உன்னை மாதிரி முட்டாளாக இல்லை, நீ பண்ண வேலைன்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா, அந்த ஆன் வந்தப்போ என்னை எப்படிலாம் ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு எல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி ஹீரோ பக்கத்தில் போய் நிற்க, ஹீரோ ஒன்று இந்த பையை பார்த்து, நான் தான் ஃப்ளூ கம்பெனியோட பிரசிடென்ட்டு, இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் கம்பெனிக்கோ எங்கள் கம்பெனிக்கோ இருக்கிற கோஆப்ரேஷன் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனும் அதை சைலண்ட்டாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போது ஹீரோ இப்படி சொன்னோன்னே பெய்யோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆல்ரெடி உங்கள் கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, இது வேறு பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, இல்லை மிஸ்டர் ஃபூ அப்படிலாம் பண்ணாதீங்க, இது ஏதோ தப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்போது ஃபூ இருக்கார்ல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே நான் ஏதோ பண்ண முடியாது, நீங்கள் என்ன கெஞ்சினாலும் சரி, ஏன்னா நீங்கள் புள்ளி பண்ணது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை, அதுக்காக தான் இந்த தண்டனை, இதுக்கு மேலேயும் அப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் மீதி எந்த கம்பெனியும் வந்து உங்கள் கூட கோஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இதை கேட்டுவிட்ட பெய்ய அம்மா வந்து பெய்ய பார்த்து, டே இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது, அப்பா வந்தால் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்ட பெய்யும், அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும், நீங்கள் எதுக்குமா அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணீங்க, அதாவது ஜூவை ஏன் வர வச்சுங்க, நானே அவளை பொறுமையாக அப்படியாவது சமாதானப்படுத்தியிருப்பேன்ல, நீங்கள் தான் அவசரப்பட்டுட்டீங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கானா. இதை கேட்ட பெய்யோட அம்மாவும், டேய் உன் நல்லதுக்காக தாண்டா அவளை வர வச்சான், நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல, அதனால தான் அவளை கூப்பிட்டு விட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களோட நியாயத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடந்தது என்னமோ வேறு தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் தள்ளியாக போயிடுறாங்களா. ஹீரோயின் காலில் வந்து அடிபட்டிருக்கு, ஏன்னா தங்கச்சிக்காரி கிளாஸ் எல்லாம் தள்ளி விட்டுருப்பாள்ல, அது ஹீரோயின் காலில் செதறி அங்கேங்கே நிறைய கிழிச்சிக்கிச்சு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க மேலே செம்ம கோவம் வருது. ஹீரோயின் பார்த்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் எனக்காக தானே அவங்களோட கோஆப்ரேஷன் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டீங்க, எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் ஹீரோ சொல்கிறாரு, இதுக்கு மேலேயும் பண்ணியிருப்பேன், அவங்க ஃபேமிலியில் இதுக்கு மேலே உன்னை எதுனா தொல்லை பண்ணாங்கன்னா இங்கே நடக்கிறதே வேறன்ற மாதிரி ஹீரோ மிரட்டிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த பேய் வரான். கையில் வரும்போதே மருந்து கொண்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் காலில் அடிபட்டுருது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கொண்டு வந்து ஹீரோனை பார்த்து, என் தங்கச்சி பண்ணதுக்கெலாம் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை போட்டுக்கோன்னு சொன்னால் ஹீரோயின் கோவத்தில் தள்ளி விட்டுடுறாங்க. பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மருந்து வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்கள் மூஞ்செல்லாம் முழிக்கவே வேண்டாம், உங்க கூட பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ தான் மெதுவாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா ஹீரோயின் கொஞ்சம் நொண்டி நடந்துட்டுருக்காங்க காலில் அடிபட்டிருக்கிறதுனால. அந்த டைமில் இவன் மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சி என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி கேட்டால் ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு என்ன மன்னிப்பு, உன்னால் என்னோட 5 வருஷம் வீணாக போயிடுச்சு, இதுக்கு மேலேயே நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் என் லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட திட்டிட்டு, என் மூஞ்சிலே முழிக்காத, இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசவே விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இனிமேல் என்கிட்ட கெஞ்சாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் அங்கே என்ன பண்ணுன்னு புரிய மாட்டேங்குது. வீட்டில் பார்த்தா பெய்யோட அப்பா வந்துட்டு பெய்யோட தங்கச்சியை சரியான அடி அடிச்சிட்டு இருக்காரு. உன்னால் தான் கம்பெனியோட கோஆப்ரேஷன் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் இப்படி தான் பண்ணிட்டு வருவியா, கம்பெனியை முழு லாஸில் போக வச்சுட்டு வந்திருக்க, உன்னை என்ன பண்ணுறது, உனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் திட்டுறது இல்லாமல் அவளோட அம்மா இருப்பாங்களே, அதாவது இவரோட ஒய்ஃபையும் பிடிச்சி என்னடி பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, இப்படி தான் வளர்ப்பியான்னு திட்டிகிட்டு இருக்கும்போது பேய் வந்துடுறான். வந்துட்டு, அப்பா ஏன்பா தங்கச்சி இப்படி அடிக்கிறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னதான் இருந்தாலும் அவள் சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணா அவர் வந்து, டே வாடா உண்டு தானே திட்டாமல் இருந்தேன், இப்படி தான் பண்ணுவேன்ட்டு அவரையும் பிடிச்சி திட்ட. இதில் வேற அவரோட அம்மாவுக்கு வேற கணத்தில் 4 அறை விட்டுடுறாரு. அறை விட்டு, பொண்ணு பையனை வளர்த்து வச்சிருக்க பாரு, எப்படி வளர்த்து வச்சிருக்க, நிறைய டிசிப்ளின் சொல்லி வளர்த்து
வைன்னா அடுத்தவங்க குடும்பத்தை கலைக்கிறது, கோஆப்ரேஷனை கேன்சல் பண்ணுறது, கம்பெனியை லாஸில் போகிறது அப்படின்னு சொல்லி வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபை பிடிச்சி அடிச்சு திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பெய்யோட அப்பா என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து வளர்த்ததுனால தான் இவ்வளோ திமிரு உங்களுக்கு, அதனால உங்கள் 2 பேருக்கும் இனிமேல் மாதம் 10,000 ரூபாய் தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, உங்கள் 2 பேரோட கார்டையும் பிளாக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாது, அப்ராடுக்கு போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிடுறாரு. பையனை பார்த்து கம்பெனி லாஸில் போச்சுல்ல, அதனால இனிமேல் நீ வந்து பேய் குரூப்போட பிரசிடென்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணி விட்டுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போயிருக்கு. இதை பற்றிலாம் ஹீரோயின் கிட்ட தனியாக உட்காந்து காஃபி போட்டு கொடுத்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கம்பெனி கோஆப்ரேஷன் கேன்சல் ஆனதுனால பெய்யோட அப்பா வந்து பெய்யை ப்ரமோட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவரோட பொண்ணை வந்து அப்ராடுக்கு அனுப்பி விட்டாரு. அம்மா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு அதெல்லாம் வேணும் தான், கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் அப்பாவை நீ மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனுக்கு வெக்கமும் வருது. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அடுத்தது மேரேஜ் தானே, அதனால ஹீரோயினும் வெக்கத்துலேயே ஓகே நான் மீட் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இதுக்காக தானே 20 வருஷமாக வெயிட் பண்ணியிருப்பாரு. அவரும் ஹீரோயினை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் ரொம்ப லக்கின்ற மாதிரி அவரே ஃபீல் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோன்னு ஊரை விட்டு போகிறாங்களே, அப்போது நிறைய திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண எடுத்துகிட்டு போகன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து இந்த பேய் வந்து ஹீரோனை பார்த்துறான். ஹீரோனை பார்த்து இதுக்கு மேலே விடக்கூடாது, எப்படியாவது கெஞ்சணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு, என்கிட்ட எதனா பேசு, நீ எப்படி பண்ணுறேன்னு கேட்டால் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சா கையெல்லாம் உதறி விட்டு, டேய் 5 வருஷம் நான் உன் கூட தானே இருந்தேன், ஆனால் எவ்வளோ ஒருத்தி வந்ததுக்காக நீ என்ன ரொம்ப சீப்பாக பேசின, சீப்பாக பார்த்த, என்னை எங்கன்னா கேர் பண்ணி பார்த்துருக்கியா ஒய்ஃப்ன்ற முறையில், உனக்கு எவ்வளோ லவ் கொடுத்தேன் அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கல, இப்போ வந்து நீ என்கிட்ட நின்னா நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் கான்ட்ராக்டுக்காக தான் சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போது ஹீரோயின் போகிற நேரத்தில் ஹீரோயின் ஒரு கார் இடிக்க வருதா, நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. அந்த டைமில் அந்த பெய் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அந்த காருக்கு நடுவில் இவன் வந்துடுறான். இவன் அந்த கார் இடிச்சிடுது. என்னென்னு பார்த்தா மூக்கில் வாயில் ரத்தம், காலெலாம் அடிபட்டுடுது, ஆக்சிடென்ட்டு. கார் உள்ள பார்த்தா இந்த பெய்யோட தங்கச்சி தான் ஹீரோயின் பண்ணதுக்காக ஹீரோனை இடிக்க வந்திருப்பா போல, ஆனால் அவளோட அண்ணனை இடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் பெய்யை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா காலில் ரொம்ப அடிபட்டதுனால அவரால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்ன அப்புறம் டாக்டர் போயிடுறாரா. ஹீரோ வந்து ஹீரோயின் பார்த்து கேட்குறாரு, அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உன்ட்ட பேசினால, நீ அக்செப்ட் பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்காது, அதை நினச்சி நீ என்ன கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்டால் நம்ம ஹீரோனே நான் அதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணும், இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே அவனோட தங்கச்சி தான், தங்கச்சியை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா அந்த தங்கச்சிக்கு எவ்வளோ காண்டு இருந்தால் என்ன ஆக்சிடென்ட் பண்ண வந்திருப்பா, அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அவள் அண்ணனே இடிச்சிட்டா, ஆனால் அதில் கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஒன்றும் இல்லை, அங்கே யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் தான் பண்ணியிருப்பேன், இப்படி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பேன்னு சொல்லியிருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோ இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆண்ட் இருப்பார்ல, அதான் அந்த அஃபேர், அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட போயிருப்பா, அப்போ வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருப்பா ஹஸ்பண்ட் கூட இருந்து, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த ஆண்ட் முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்திருக்கிறத வந்து அந்த ஆண்ட் பார்த்துடுறா. அந்த ஆண்ட் எப்படி பண்ணாலோ அதே மாதிரி தான் அவரும் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்த ஒரு தயக்கத்துலேயே வந்து படியிலேருந்து விழுந்திருப்பாளா, அப்போ பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுது. இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு உங்கள் நிலைமையை பார்த்தா வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், அவங்களுக்கு இப்போ புரியும் ஒருத்தவங்க வந்து பிடிச்சவங்க வீட்டுக்கு போனால் எவ்வளோ ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் மேரேஜ் டேட் வந்துருச்சு. 2 பேரும் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வேகமாக வந்து ஹீரோயினை பார்த்து, மேடம் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கா யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஹீரோ பார்த்து சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரி ஹீரோன்னு அங்கேருந்து போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது என்னமோ ஹீரோட அம்மா தான். நிறைய கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிஃப்ட் மாடல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஹீரோயின் அவனுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல பேய்க்கு, அதே மாடலில் இப்போ பேய் வந்து ஹீரோனுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சி விட்ருப்பான் போல். அவனால் ஆனால் நடக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் தானே இருந்திருப்பான். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோனுக்காக ஒரு கிஃப்ட் பாக்ஸ்லையும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய எழுதி கிஃப்ட் பாக்ஸை அனுப்பி வச்சுருப்பான். கடைசி நிமிஷத்துக்குள்ளே கூட ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான் போல். இதை பற்றிலாம் வந்து இந்த பெய்யோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் அந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை அவனால் நடக்க முடியல, அதனால தான் வரலன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா. இருந்தோடனே இருந்துட்டு போட்டோம், ஆனால் இதெல்லாம் இனிமேல் எனக்கு தேவையில்லை, அவரோட லைஃப் அவரை பார்த்துக்க சொல்லுங்கள், இதை போயிட்டு வேணால் வித்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிஃப்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோக்கும் மேரேஜ் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா பெய்யோட வீட்டுக்கு ஒரு பொக்கேவோட வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னென்னா பெய்யோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. அது வந்து ஹீரோனாலே தாங்கிக்க முடியல. ஏன்னா ஹீரோனுக்காக சின்ன வயசில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அதனாலே அவங்க இறந்ததை கேட்டோன்னே அவங்களால
ஹீரோனாலையும் தாங்கிக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து அந்த பொக்கேலாம் வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே நின்றுட்டு. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து பேய் வராரு. அதான் அவரால் நடக்கவே முடியலல்ல. அவர் வீல் சேர்லேயே தான் இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பூலாம் வச்சுட்டு அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது பேய் வந்திருப்பாரா, வந்து நின்றுட்டு ஹீரோனை பார்த்து, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோனுக்கு புரியுது இப்போ தான் அம்மாவையும் இழந்துட்டாரு, காலும் இழந்துட்டாரு, அப்படிங்கிற போது கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி கேட்கும்போது போய் பேசி தானே ஆகணுன்ற மாதிரி ஹீரோன் வந்து அந்த சேரை தள்ளிகிட்டே பேசலான்னு போகிறாங்களா. அப்போ கேட்குறாரு, உனக்கு எதனா சான்ஸ் தருவியா, எனக்கு வாய்ப்பு இருக்கா, என்னை ஏற்றுப்பியான்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோன் வந்து இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு பேய், நம்மளோட 2 பேரோட வாழ்க்கையும் தனித்தனி ரூட்டில் போயிட்டுருக்கு, அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும், நீ இதுக்கு மேலே ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உன் லைஃப்பை நீ உன்னோட தனி வழியில் வாழு, என் லைஃப்பை நான் தனி வழியில் வாழ்கிறேன், அதுதான் நம்ம 2 பேருக்கும் நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஒரு குட் பை சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்ம மீட் பண்ணிக்க வேணாம், அது நமக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குன்ற மாதிரி ஹீரோனும் ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் 5 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்களா உண்மையாக ஃபீல் பண்ணிவிட்டு, ஆனால் அவர் பண்ண துரோகத்துக்காக அவர் கூட திரும்ப நம்ம ஹீரோனுக்கு சேர்றதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே தோணலை. ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட போயிட்டாங்க அங்கேருந்து அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு. ஆனால் பேய் வந்து, நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் இதான் தண்டனை, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நீ எங்கே இருந்தாலும் நல்லா வாழணும் ஜூ, உனக்கு நானும் குட் பை சொல்லிக்கிறேன், நீ ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும், எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகுதுன்ற மாதிரி அவன் அங்கே நம்ம ஹீரோனை பார்த்து அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். இதோட இந்த ட்ராமா இங்கே முடியுது. இந்த ட்ராமாவோட எக்ஸ்ப்ளனேஷன் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.